இதுதான் என்னுடைய குட்டி செட்டப். இதுக்கு தண்ணி ஊற்றி ஆகணும். இது என்னோட தங்கச்சியோட தோட்டம், மாடி தோட்டம். கீழே இருக்கு, வாழை இருக்கு, பிரண்டை இருக்கு, முல்லை, மூங்கில், பச்சை மிளகாய் செடி, செம்பருத்தி எல்லாமே இருக்கு. ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்குது. சும்மா ஒரு டிஐஒய் ப்ராஜெக்ட் மாதிரி இந்த தொட்டியில் புதினா வளர்க்கலாம், இந்த வேஸ்ட் வாட்டர் கேனில் புதினா வளர்க்கலாம் ட்ரை பண்ணேன். முளைக்க கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் கம்பல்சரி இது முளைக்கும். என்னோட ஃபஸ்ட் டைம் vlog, ஸோ அது சரியாக பேச கிண்டல் பண்ணாதீங்க, கால் பண்ணாதீங்க. ஐ வில் இம்ப்ரூவ் மை செல்ஃப். கம்பல்சரி புதினா வரும். இதில் பார்த்தீங்கன்னா புதினா நல்லாவே வளர்ந்துருக்கும். தூக்கி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்படி செட் பண்ணிட்டோம்னா இது நல்லா வளர்ந்து வரும்போது உங்களுக்கு ஒரு அன்லிமிட்டெட் புதினா கிடைக்கும். நம்ம கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் செட் பண்ணுறது டைம் கிடைக்கும், பட் இட் இஸ் குட். இதுதான் என்னுடைய தோட்டத்துக்கு நான் யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் தொட்டிங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோன்னா, இந்த தொட்டிங்களெல்லாம் இப்படி மார்க் பண்ணிடுறது. ஸ்கெட்சில் மார்க் பண்ணிவிட்டு எங்கெங்கே வேணுமோ அங்கே வந்து கட் பண்ணிவிடுவேன். கட் பண்ணதை இது மாதிரி வெர்டிக்கல் கார்டனுக்கு தேவை மாதிரி ஹோல்ஸ் பண்ணிடுறது. இதுதான் பண்ணணும். இது பண்ணும்போது நம்ம நிறைய செடிகளை ஒரே தொட்டியில் வைக்க முடியும். வாங்க நம்மளுடைய மாடி தோட்டத்துக்கு போவோம். இந்த மாடியில் ரொம்ப எலிக்கொள்ள ஜாஸ்தியாக இருக்குன்னு இதை வாங்கினேன். எனக்கு மாற்றணும்னு நினைக்கிறேன். எல்லாமே வந்து நர்சரி மாதிரி வெங்காயம், பூண்டு, மற்ற எல்லா விதைகளும், கேரட், கத்திரிக்காய், தக்காளி, இந்த நர்சரி விதைகள் வந்து கத்திரிக்காய், தக்காளி விதைகள் போட்டிருக்கேன். இதில் பார்க்குறேன் அதில் செடி முளைக்குது. இந்த ஷாப்பிங் எதுவும் ரெடியாகி யூஸ் ஆகும். இதெல்லாம் பச்சை மிளகா, இந்த விதைகள், பொட்டேட்டோ அது வச்சுருக்கேன். அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கொத்தமல்லி, பச்சை மிளகாவோட விதைகள், இஞ்சி போட்டிருக்கேன், பூண்டு. இந்த டிவைஸ் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு தெரியல, 5 மினிட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுச்சு. மற்றபடி எனேபிள்ட் நெவர் ஆஃப் ஆப்ஷன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மக்களே என்னுடைய குட்டி நர்சரி. நானே ரெடி பண்ணது. சும்மா கல், அப்புறம் அந்த ட்ரே, ஏதோ சொன்னாங்க போயிட்டு மாட்டேன். இது வச்சா ட்ரெயின் செல், இந்த
பிரைன் செல் வாங்கி வெங்காயம்லாம் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா வெங்காயம் முளைச்சி வேர்விட்டு வருது. டெய்லி தண்ணி விடுவேன். தண்ணி விட்டு கொஞ்சம் எலி தொல்லை அதிகமாக தான் இருக்குது. தட்ஸ் ஃபைன், மேனேஜ் இட். அங்கே உங்களுக்கு நான் மெயினாக காட்டணும்னு நினச்சது பூண்டு. பாருங்க எவ்வளோ அழகாக பூண்டு வந்திருக்கு. இஞ்சி கூட முளைச்சி வருது. வாங்க நான் என்னென்ன செடி வச்சுருக்கேன்னு காட்டுறேன். இது வந்து சாதாரண மஞ்சள் மாங்காய் செடி ரோட்டில் இந்த பிடிங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இது வந்து மிளகு செடி, அப்புறம் அத்திப்பழ செடி வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இன்னும் தொட்டிக்கு மாற்றணும். தொட்டி ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஒரு தொட்டி தான். நான் ஒருத்தர் தான் இந்த வேலை பார்க்கறனால டைம் எடுக்குது. ஷியோர் இத்தனை மந்த் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா பூண்டோட நாற்று. பூண்டை வந்து மண்கலவை, கொக்கோபீட், வெர்மி கம்போஸ்ட், செம்மண் இதெல்லாம் கலந்து போட்டு கொஞ்சம் ட்ரைகோடர்மா விரிடி, சூடோமோனஸ் இதெல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இது போட்டு ஒரு மாதம் ஆகுது. அழகாக எல்லாமே வந்து நாற்று விட்டுருக்கு. ஒன்ஸ் அங்கே பார்க்குறீங்களா தொட்டி ஓட்டையாக, அது மாதிரி தொட்டி ரெடி ஆனோன்னு இது தூக்கி அதில் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிடுவேன். இந்த வாழை மரம் குட்டியாக வெறும் கன்று மட்டும் வாங்கிட்டு வந்தேன். இலை இல்லாமல் கன்று 50 ரூபாய்க்கு. இப்போதைக்கு இந்த சின்ன பாட்டில் வச்சுருக்கேன். இதையும் ஒரு பெரிய பாட்டில் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலான்ற ஐடியா இருக்குது. அந்த இது செவ்வாழை, இதுவும் நான் வாங்கிட்டு வரும்போது இது இந்த அளவுக்கு கொடுத்து விடலை. ஜஸ்ட்டு வெறும் அடிக்கன்று மட்டும் தான் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்து 1 மந்த் ஆகுது. இது வளர ஆரம்பிச்சிருக்குது. பேசிக்கலி மழை தண்ணி பட்டால் தான் வளருது மக்களே. ஸோ நம்ம நம்ம போர்லேருந்து தண்ணி எடுத்து ஊற்றினாலும் அந்த தண்ணி என்ன தான் உரம் போட்டாலும் அது அந்தளவுக்கு வளர்ச்சி இல்லை. ஆனால் அதே வந்து நீங்கள் மழை பெஞ்சதுன்னா உடனே அது துளிர் விடுது. மேபி அந்த அட்மாஸ்பியரில் இருக்க நைட்ரஜன்லாம் அதை எடுத்து அதை உடனே அதை இது பண்ணதா தெரியல. பட் நம்ம என்ன தான் மாட்டு உரம் வெர்மி கம்போஸ்ட் என்ன கொடுத்தாலுமே அந்தளவுக்கு வளர்ச்சி இருக்க மாட்டேங்குது. பட் ஒரு தடவை மழை பெஞ்சிச்சுன்னா வளர்ச்சி நல்லாவே இருக்குது. நீங்கள் பார்க்குறது வந்து கருமஞ்சள் கொஞ்சம் காய ஆரம்பிச்சிருச்சு. இதையே நான் தொட்டி மாற்றிட்டேன்னா அதுவும் நல்லா வளரும். கிட்டத்தட்ட ஒரு 55 தொட்டி வாங்கி வச்சுருக்கிறேன். 55லேருந்து 60 தொட்டிக்கிட்ட வாங்கி வச்சுருக்கிறேன். ஒரு 20-30 பக்கெட் வாங்கி வச்சுருக்கிறேன். குட்டி பக்கெட்டு 20 லிட்டர் பிடிக்கிற மாதிரி எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த க்ரோ பேக் வாங்கி இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய க்ரோ பேக் வாங்கிக்கிறேன். எவ்வளோ பெரிய க்ரோ பேக் வாங்கி இதில் அந்த நீங்கள் பார்க்குற அந்த சுண்டக்காய் செடி, அப்புறம் இந்த மாங்காய் நாற்று இதெல்லாமே போட்டு வச்சுருந்தேன். ஆனால் அந்த செடி இப்படி கடிச்சு வச்சுருக்குது பெருசாக. அதனாலேயே எனக்கு இந்த க்ரோ பேக் யூஸ் பண்ணுறதுக்கே பயமாக இருக்குது. நிறைய மண்ணெல்லாம் வேஸ்ட் பண்ணி ட்ரெயின் செல்லெல்லாம் ப்ளாக் பண்ணி மழை வந்தோடனே இந்த இடமே ஃபுல்லாக இதுவாகிடுச்சு. அதனால் நான் இதுலேருந்து எடுத்து அந்த பிளாஸ்டிக் பேக்கெட்டில் ட்ரம்மில் வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டேன். இது பார்த்தீங்கன்னா மில்க்கு போட்டு வர ட்ரே உடஞ்சிருந்தது. வெறும் 50 ரூபாய்க்கு வாங்கினேன். வாங்கி நான் பார்த்தீங்கன்னா உடஞ்சிருக்கா. கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒட்டி ரெடி பண்ணிட்டேன். ஸோ இதை தான் நான் வந்து மண்கலவை தயாரிக்கிறதுக்கு. ஸோ தட் கிரவுண்டு வந்து அந்தளவுக்கு டேமேஜ் ஆகாமல் இருக்கும். இந்த மண்கலவையெல்லாம் போட்டு கொக்கோபீட் போட்டு வெர்மி கம்போஸ்ட் மிக்ஸ் பண்ணி ஒரு பாட்டாக நடக்கிறேன். நான் இப்போ தான் கார்டனிங் ஆரம்பிச்சிருக்கிறேன். சின்ன வயசில் சில தோட்ட வேலை பார்த்ததுனால இதை ஃபஸ்ட் டைம். எனக்கு ரொம்ப ஆசை ஒரு நல்ல பெரிய கார்டன் வைக்கணும். கார்டனிங் சொல்கிறத விட ஒரு பெரிய ஃபார்ம் வைக்கணும். ஒரு 1 ஏக்கர் 2 ஏக்கர் வாங்கி வைக்கணும். இப்போதைக்கு பட்ஜெட் இல்லை. பட் ஸ்டில் அதுக்காக நான் வந்து முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு சோதனை முயற்சி, இந்த சோதனை பயிற்சி கூடன்னு சொல்லலாம். இந்த ஒரு 440, இது டோட்டலாக 440 ஸ்கொயர் ஃபீட் ஏரியா மக்களே. இந்த 440 ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவில் என்னால் ஒரு ரீசனபிள் அமௌண்ட் ஆஃப் ப்ரொடியூஸ் எடுக்க முடியும். லைக் தக்காளி, வெங்காயம், கத்திரிக்காய்,
முருங்கைக்காய், பூண்டு, இஞ்சி வந்து கொஞ்சம் லாங் டேர்ம் பிளான்ட்ன்றதுனால இஞ்சியை நான் பெருசாக கன்சிடர் பண்ணல. பட் பூண்டு, தக்காளி, வெங்காயம் இது எல்லாத்தையும் அதிகப்படியாக நான் வந்து விளைச்சல் எடுக்கிறோம் யூஸிங் வெர்டிக்கல் ஃபார்மிங் மெத்தட். அதாவது இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கிற ஃபார்மிங் மெத்தட் ஆர் டெரஸ் கார்டன் மெத்தட்ஸ் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலாக ஃபார்மிங் பண்ணுறது. நம்ம ஒரு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 5 பிளான்ட் வைக்கிற இடத்துல நம்ம ஒரு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 20லேருந்து 50 பிளான்ட்ஸ் வரைக்குமே நம்ம வைக்கலாம். ஸோ இப்படி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கம்மியான ஸ்கொயர் ஃபீட்டில் அதிகப்படியான செடிகள் வளர்க்கலாம், அதிகப்படியான ப்ரொடியூஸ் எடுக்க முடியும் வித் மினிமல் உரம் கண்டிப்பாக போடணும். உரம் வந்து ஆர்கானிக்ன்றதுல நான் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன். செடிகளும் முடிஞ்ச அளவுக்கு நாட்டு ரகங்களை தான் தேர்ந்தெடுத்து யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் முதல் முயற்சின்றதுனால கடையில் கிடைக்கிற பாசி பருப்பு, அப்புறம் பிளாக் சென்னா, இப்படி போட்ட பொருட்களை வாங்கியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இப்படி கொத்தாக வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு பெரிய ட்ரம் எடுத்து 50 லிட்டர் ட்ரம் எடுத்து அந்த ட்ரம்மை ஓட்டை போட்டு இது மாதிரி அழகாக இப்படி ஓட்டை போட்டு அதில் கோகோ பீட் நிரப்பி இந்த ட்ரம் ஃபுல்லாக கோகோ பீட், வர்மி கம்போஸ்ட், கவுடங் மேன்யூர் எல்லாமே போட்டு நிரப்பி வச்சுருக்கிறேன். ஸோ இதை நிரப்பிட்டு மேலே ஒரு கொய்யா செடி, இது வந்து உடனே ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருடத்துக்குள்ளே காய்க்கிற ஒரு ஒட்டு ரக கொய்யா செடி கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சேன். பட் எனக்கு வந்து அந்த தொட்டியை முழுசாக யூஸ் பண்ணுற அந்த ஃபீல் வரலை. ஸோ நான் என்ன யோசிச்சேன்னா, வை டோன்ட் பி மேக் யூஸ் ஆஃப் த ஹோல் ட்ரம், அந்த ட்ரம் மொத்தத்தையும் எப்படி யூஸ் பண்ணலாம். ஏன்னா அதில் போட்டிருக்க மண் கலவை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோ கலவை இருக்கும். அந்த 50 கிலோ மிக்சர் பார்த்திங்கன்னா அதில் வர்மி கம்போஸ்ட், சாண்ட் இதெல்லாமே பார்த்திங்கனாலே ரொம்ப காஸ்ட்லி ஆகிடுது. இந்த ஒரு ட்ரம் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 500 ரூபாய் மதிப்புள்ள இடுபொருள் தேவைப்படுது. ஸோ இதை நான் மேக்ஸிமைஸ் பண்ணணும், ரிட்டர்ன்ஸ் மேக்ஸிமைஸ் பண்ணணும். ப்ளஸ் இந்த மேலே வச்சுருக்கிற பெரினியல் பிளான்ட் இல்லைனா வந்து இந்த ட்ரீயாக வரப்போகிறத வந்து எனக்கு இதுக்கு தேவையான ஊட்டச்சத்தையும் நான் கொடுக்கணும். ஸோ இதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பச்சைப்பயிறு, பிளாக் சென்னா, இன்னும் சில லெக்யூம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, என்ன சொல்கிறது, பருப்பு வகைகள், ஒரு குறிப்பிட்ட பருப்பு வகைகள். இந்த பருப்பு வகைகள் வந்து நம்ம போடும்போது இது வந்து வேகமாக வளரும், அதிகப்படியான வளர்ச்சி இருக்கும். அதே நேரம் இதனுடைய வேர்கள் வந்து மண்ணில் அதிகப்படியான நைட்ரஜனை வந்து சேர்த்து விடும். ஸோ நார்மலாக மற்ற பிளான்ட்ஸ் வந்து நம்ம அட்மாஸ்பியரில் கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு 78% கிட்ட வந்து நைட்ரஜன் இருக்குது, 71% சம்திங் இருக்குது. அவ்வளோ நைட்ரஜன் இருந்தும் அதை பிளான்ட்ஸால் வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ண முடியாது. ஸோ அது வந்து மண்ணுக்குள்ளே வரணும்னா இது மாதிரி லெக்யூம்ஸை வந்து நம்ம பிளான் பண்ணிட்டோம்னா இந்த லெக்யூம்ஸ் அதனுடைய வேரில் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியாஸ் இருக்குது. அந்த பாக்டீரியாஸோட ஒரு சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப் சேர்ந்து நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணும். இதுவும் நல்லா வளரும். இது இறந்து போய் அது வந்து ஒரு ஃபெர்டிலைசர், அந்த இலைகள், அந்த தலைகள், அந்த காம்பு எல்லாமே நம்ம திரும்பி மூடாக்கப்படும் போது அது ஒரு நல்ல ஒரு ஃபெர்டிலைசராக ஆக்ட் பண்ணி அது என்ன பிளான்ட் வச்சுருக்கோமோ, பெரிய பிளான்ட், கோவா செடியோ இல்லை மேங்கோ செடியோ எது வச்சுருக்கோமோ அதுவும் நல்லா வளரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி பார்த்தீங்கன்னா தெரியும். நான் இத்தனைக்கும் இந்த கோவா ட்ரீக்கு தான் வேறு எந்த உரமே போடலை. சரி ட்ரை பண்ணுவோம், ஃபஸ்ட்டு வர்மி கம்போஸ்ட் போட்டு பேஸ் மீடியம் ரெடி பண்ணதோடு சரி, அதுக்கப்புறம் ட்ரை பண்ணலாம் எப்படின்னா இந்த காராமணி இந்த பச்சைப்பயிரை போட்டு இதனுடைய நைட்ரஜன் ஃபிக்ஸிங் மூலமாக எவ்வளோ வந்து இந்த பிளான்ட் வளருதுன்னு பார்க்கலாம் அப்படின்றது மாதிரி ட்ரை பண்ணேன். பார்த்திங்கன்னா கொசான்னு வளர்ந்துருக்கும், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இது ஜஸ்ட் ஒரு 1 month க்ரோத் தான் மக்களே. ஈவன் இங்கே ஒரு பூ கூட வந்திருக்கு பாருங்கள். ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா இது பச்சைப்பயிறு வச்சாலும் வைக்கும், வச்சதுனால் லக்கு எடுத்து அதை திரும்ப விதைகளாக யூஸ் பண்ணலாம். எனக்கு பச்சைப்பயிறு அதிகமாக முளைக்கட்டி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அதையும் நம்மளையே விளைய வச்சு சாப்பிட்றதுன்றப்போ ஒரு மிகப்பெரிய ஆனந்தம். அதை ட்ரை பண்ணணும்னு ஒரு ரொம்ப ஆசை. பார்ப்போம், பை காட்ஸ் கிரேஸ் நல்லா வந்துச்சுன்னா இட் இஸ் கோயிங் டு பி a சக்ஸஸ்ஃபுல் வெஞ்சர். அடுத்து ஒரு மல்லிச்செடி, அதை சுற்றியும் கொஞ்சம் நைட்ரஜன் ஃபிக்ஸிங்காக
பச்சைப்பயிறு தூவி விட்டேன், வளர்ந்துட்டுருக்குது. இது ஒரு இதுவும் வந்து ஒரு ஒட்டு ரக மாங்காய் செடி தான் வச்சுருக்கேன். ஆனால் இது பெருசாக வளர்ச்சி இல்லை. மேபி இதுக்கும் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பண்ணுற மாதிரி எதனா பண்ணணும்னு நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். பட் கரண்ட்லி நான் இப்போ எதுவும் தொடலை, ஏன்னா அது இப்போ தொட்டால் வேறு டிஸ்டர்ப் ஆகும். இதை கட் பண்ணி ஹோல்ஸ் போடுறதுக்கு நான் ட்ரில்லிங் மிஷின் யூஸ் பண்ணோம், கட்டிங் மிஷின் யூஸ் பண்ணோம், ப்ளஸ் ஹீட் கன் யூஸ் பண்ணணும். ஸோ ஹீட் கன் யூஸ் பண்ணும்போது அது கண்டிப்பாக வேற பாதிக்கும். அதனால் நான் இப்போதைக்கு எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல, இது அப்படியே வளரட்டும்னு விட்டுட்டேன். வாங்க அடுத்த கட்டமாக இன்னொரு ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான பார்க்கலாமா. இந்த தொட்டி நான் ரெடி பண்ணி கரெக்டாக 3 வாரம் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த தொட்டியில் நான் வந்து இது வெர்டிக்கல் ஃபார்மிங் மெத்தடுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இதை கட் பண்ணி ஹோல்ஸ் பண்ணணும். இது ஹோல்ஸ் பண்ணுறதுக்கு சில டெக்னிக்ஸ் இருக்குது, அதை பற்றின வீடியோஸ் நான் திரும்ப போடுறேன். அதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் நினைப்பீங்க இப்படி கட் பண்ணால் எல்லாமே மண்ணால் வெளியில் வந்துருமே, மழை பெஞ்சாலோ இல்லை நம்ம அதிகப்படியான தண்ணி ஊற்றினாலும் வெளியே வந்துருங்கன்னு. வரும், பட் ரொம்ப அதிகப்படியாக வராது, ரொம்ப கம்மியாக தான் வரும். அது எப்படி நம்ம அந்த ஹோல்ஸை மேக் பண்ணுறோம், எப்படி அதை ட்ரில் பண்ணுறோன்றதை பொறுத்து அந்த மண் வெளியே வருமா வராதான்றதை நம்ம டிசைட் பண்ணலாம். ஸோ நான் இதை கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி நிறைய ஃபாரின் யூடியூபர்ஸ்லாம் எப்படி பண்ணுறாங்கன்றதை பார்த்து ஹைட்ரோஃபோனிக்ஸ், ஏரோஃபோனிக்ஸ் அவங்களாம் எப்படி யூஸ் பண்ணுறாங்கலாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் இதை ட்ரை பண்ணேன். நீங்களே பாருங்கள், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காட்டுறேன். என்னுடைய வாய் பார்த்திங்கன்னா இப்படி போய் இறங்கியிருக்கும் நல்லா. ஸோ இதனால் என்னென்னா இந்த இடத்துல வந்து தேங்கி இருக்கிற மண் கொக்கோபிட் இங்கே நிற்குமே தவிர இதுலேருந்து ஓவர் ஃப்ளோவே வராது. சப்போஸ் இங்கே நேரடியாக ஓட்டை இருக்குது, இந்த இடத்துல ஓட்டை இருக்குன்னா இந்த மேலே இருக்க மண் கீழே வந்துடும். ஸோ இது நம்ம ஓட்டை போடும்போது அதுக்கேற்ற மாதிரி அது நான் எப்படின்றதை நான் உங்களுக்கு பிரத்யேகமாக ஒரு வீடியோ போடுறேன், அந்த வீடியோவில் நீங்கள் கிளியராக பார்ப்பீங்க. ஸோ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இதுதான் என்னுடைய ட்ரீம் ப்ராஜெக்ட். ஒரு தொட்டியில் 50 சின்ன வெங்காயம் செடி நட்டிருக்கேன். ஒரு சின்ன வெங்காயம், குட்டி குட்டி வெங்காயம் நட்டிருக்கேன். எல்லாமே முளைச்சி வந்திருக்கு பை காட்ஸ் கிரேஸ். இதனுடைய மிக்சர் பார்த்தீங்கன்னா கோகோபிட் 40%, வெர்மி கம்போஸ்ட் ஒரு 30%, ரெட் சாயில், ரெட் சாண்ட் வந்து ஒரு 30%, அப்புறம் ட்ரைகோடெர்மா விரிடி, சீடோமோனஸ் ஒரு ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி அதில் போட்டது தான். நீங்களே பாருங்கள், மழை டைமில் கொஞ்சம் கஷ்டம், பட்டு மேலே நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இல்லை ரெடி பண்ணி மேலே ஒரு ஷெட்டு மாதிரி போட்டுட்டோம். இதில் வந்து அட்லீஸ்ட்டு அந்த இது வாங்கி வச்சுருக்கிறேன், க்ரீன் ஷேட் நெட்டு, அதில் போட்டுட்டோம்னா அதிகப்படியான தண்ணி வந்து இதில் இறங்காது. ஏன்னா கொக்கோபிட்டோட நேச்சர் என்னன்னா இட் வில் அப்சர்வ் அ லாட் ஆஃப் வாட்டர். சம்டைம்ஸ் அது என்ன ஆகுனா பிளான்ஸ் எல்லாமே அழுக ஆரம்பிக்கும், வேர்லாம் அழுக ஆரம்பிக்கும். அதுக்கு தான் நம்ம அந்த சீடோமோனஸ் போடுறது, ட்ரைகோடெர்மா விரிடி போடுறதுனால ஓரளவுக்கு அது தாங்கும். இதில் இன்னும் இப்படி பண்ணுறதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பாருங்கள் மக்களே. நிறைய நைட்ரஜன், நிறைய ஏர் ஃப்ளோ வந்து இந்த சாயிலுக்குள்ளே போயிட்டு வரும். ஏன்னா இவ்வளோ ஹோல்ஸ் இருக்குது, நிறைய கொக்கோபிட் ஃபில் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது என்ன தான் தண்ணி அப்சர்வ் பண்ணாலும் நல்லா ரொம்ப உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது டைட்டாக இருக்காது, ரொம்ப அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும். என் கை பாருங்கள், உள்ளே வர்றேன் அப்படியே அசால்ட்டாக போட்டு பாருங்கள், உள்ள பஞ்சு மாதிரி இருக்கணும். ஸோ இப்படி இருந்தால் மட்டும்தான் வேர்கள் நல்லா பிடிக்கும். நார்மலாக இப்போ இதெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நாள் தான் ஆகுது. 4-5 நாளில் எவ்வளோ உயரமாக இந்த செடி வளர்ந்துருக்கு பாருங்கள். இது நார்மலாக நம்ம ஒரு செம்மண் கலவையில் போட்டாலோ இந்த செம்மண் ஒரு வெர்மி கம்போஸ்டில் போடும்போது கூட நம்மளுக்கு இந்த அளவுக்கு வந்து வளர்ச்சி இருக்குமானா இருக்காது. ஏன்னா எந்த அளவுக்கு வேர்கள் ஊடுருவி செல்லுதோ அந்த அளவுக்கு தான் வளர்ச்சி இருக்கும். ஸோ கொக்கோபிட்டை கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்க லோ ஈசி, ஐஇசின்னு 2 விதமான கொக்கோபிட் இருக்குது. லோ ஈசினா அதில் வந்து ரொம்ப கம்மியான எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி இருக்கும், பிளான்ஸ் நல்லா க்ரோத் ஆகும். ஹைட்ரோஃபோனிக்ஸ், ஏரோஃபோனிக்ஸ், அப்புறம் இந்த க்ரீன் ஹவுஸ்குள்ளே வளர்க்குற செடிக்கெலாம் அதை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அது கொஞ்சம் காஸ்ட்லி. ஐஇசி கொஞ்சம் விலை கம்மி, ஆனால் அது போடும்போது செடிகள் கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க திக்கி தடுமாறி தான் வளரும்.
அது மாதிரி ஐஇசி தான் இப்போ மோஸ்ட்லி மார்க்கெட்டில் உங்களுக்கு கிடைக்கும். லோ ஈசின்னு சொன்னால் கூட ஐஇசி தான் விற்பாங்க. அதை வாங்கி அதை நல்லா வாஷ் பண்ணி இல்லை ஊற வச்சு அந்த தண்ணியை வெளியில் எடுத்துகிட்டு நீங்கள் வெறும் கொக்கோப்பிட்டை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா, அப்புறம் ஒரு நாள் 2 மழை பேஞ்சிச்சு அப்படின்னா அதில் இருக்க எக்ஸஸ் சால்ட் கட்டு வெளியில் வந்துடும். அதனுடைய கண்டக்டிவிட்டி குறைஞ்சிடும். பிளான்ஸ் நல்லா க்ரோத் ஆகும். நான் இந்த ஒரு தொட்டியில் என்னென்ன செடி வச்சுருக்குன்னா பார்த்தீங்கன்னா மக்களே, சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயத்தோடு சேர்த்து கொஞ்சம் நைட்ரஜன் ஃபிக்ஸிங்காக சும்மா 4-5 பச்சைப்பயிறு ஒரு ஓட்டையிலையும் போட்டேன். ஸோ அந்த பச்சைப்பயிரும் வளருது, கூடவே சேர்ந்து இதுவும் வளருது. இந்த பச்சைப்பயிறு போட்ட பிறகு தான் எனக்கு என்னமோ அந்த வெங்காய செடி வேகமாக வளர்கிற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம். ஐ மே பி ராங். இன்னும் கொஞ்ச நாள் பார்த்தா தான் தெரியும். ஆனால் பார்த்தீங்கன்னா 360 டிகிரி நீங்கள் பாருங்கள், அழகாக வளர்ந்துருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோடய ட்ரீமே என்னென்னா, இது இப்போது மேக்ஸிமம் 2 அடி இந்த ட்ரம் 60 சென்டிமீட்டர். இது அப்படியே ஒரு 2 மீட்டர் ஹைட்டுக்கு வைக்கணும். எய்தர் பைப்போ பிவிசி பைப்லேயோ இல்லைனா ட்ரம்மாவோ, ஒரு ட்ரம் மேலே இன்னொரு ட்ரம் அப்படி வச்சு ஒரு 4 ட்ரம் வரைக்கும் வச்சு அப்படி வர்டிக்கலாக க்ரோ பண்ணி எடுக்கணும். ஸோ தட் இந்த ஒரு 440 ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவில் நான் ஒரு 20-30 சென்ட்டில் எவ்வளோ அறுவடை எடுக்க முடியுமோ அந்த அறுவடை எடுக்கணுன்ற ஒரு ஆசை. அது பேராசை தான், பட் ட்ரை பண்ணலாம். முயற்சி பண்ணுறதுல எந்த தவறும் இல்லை. இஃப் இட் இஸ் சக்ஸஸ்ஃபுல், இதை கொஞ்சம் லார்ஜ் ஸ்கேலில் பண்ணலாம், ஆர்கானிக் முறையில் பண்ணலாம். நிறைய மக்கள் ஆர்கானிக்கான ஃபுட்டுக்காக தேடி அலையிறாங்க. அவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது உருளைக்கிழங்கு செடி ஒரு 2 செடி தான் நட்டேன். எனக்கு தெரிஞ்சு இந்த 3 செடியுமே ஒரே ஒரு கிழங்குலேருந்து வந்த கிளைகள்லாம் தனித்தனியாக வந்திருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு ஆழத்தில் நட்டுருக்கேன். ஸோ எனக்கு என்னென்னா, பேசிக்கலி இந்த தொட்டியை முழுசாக யூஸ் பண்ணுவோம். இந்த தொட்டியில் இருக்க ஒரு இன்ச்சு மண்ணையும் நான் முழுசாக யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ இந்த வெங்காயத்தோட வேர் எவ்வளோ தூரம் போகும், மிஞ்சி போனால் ஒரு இது வரைக்கும் வரும், இல்லை இது வரைக்கும் வரும். இந்த சென்டரில் இருக்கிற மண்ணெல்லாம் ஒன்றுமே யூஸ் இல்லாமல் போகுது. ப்ளஸ் நம்ம தண்ணி ஊற்ற அடியிலையும் தொட்டியில் ஹோல்ஸ் போட்டிருக்கிறதுனால அது என்ன ஆகும்னா, நம்ம ஊற்ற அந்த வர்மி கம்போஸ்டில் இருக்கிற சத்து, அப்புறம் செம்மண்ணில் இருக்கிற சத்து, மற்ற நம்ம போடுற கவுடங் மேன்யூர், கோட் மேன்யூர், இந்த சத்து எல்லாமே தண்ணியில் தான் வெளியில் வந்துடும். ஸோ எல்லா சத்துமே செடிக்கு போய் சேருமான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். செடியோட அப்சர்ப்ஷன் ரேட்டும் கம்மியாக இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுறது போர் வாட்டர். இதே நம்ம ரெயின் வாட்டர் யூஸ் பண்ணும்போது இன்னும் நல்லா அப்சர்வ் பண்ணுது. பட் நம்மளுக்கு அடிக்கடி ரெயின் வாட்டர் கிடைக்காதுன்றதுனால அப்சர்ப்ஷன் ரேட்டு கம்மி. ஸோ இன் ஆல் திஸ் சச் கேசஸ் ஏன் நம்ம மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணக்கூடாது, ஒரு சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வரக்கூடாது? இந்த செடியோட சில நியூட்ரிஷன்ஸை வெங்காய செடி யூஸ் பண்ணிக்கலாம், வெங்காய செடியோட சில நியூட்ரிஷன்ஸை உருளைக்கிழங்கு செடி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்ற மாதிரி இந்த மெத்தடை நான் ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். லெட்ஸ் சி எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இதெல்லாமே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் மக்களே. இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி நான் இப்படி பண்ணதில்லை. இதான் ஃபஸ்ட் டைம். என் குடும்பத்தில் பெரிய எதிர்ப்பு. ஏன்னா நான் இந்த இடத்தையே நாசம் பண்ணிட்டேன், மழை பெய்யும்போது குட்டை மாதிரி தேங்கி நிற்குது அப்படின்ற மாதிரி சொல்லி என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாங்க. என் பெயின்சல்ஸ்லாம் உடச்சி வச்சுருக்குறாங்களே. இது ஒரு க்ரோ பேக் வச்சு கீரைக்குன்னு ரெடி பண்ண மக்களே. ஆனால் கீரை போடுறதுக்கு பயமாக இருக்குது. என்ன ரீசன்னா, எலியோட தொல்லை. ஒன்ஸ் இல்லை மண் ஃபில்லப் பண்ணிவிட்டு அடுத்த செகண்ட் எலி கடிச்சு வச்சிருது எல்லா சைடும். அதனால் நான் கீரை ஃபில்லப் பண்ணாமல் அதே தொட்டியை வச்சுருக்கிறேன். ட்ரெயின் செல் போட்டு பைப் செட்டிங் நானே கட் பண்ணி போட்டு. க்ரோ பேக் வெறும் 200 ரூபா தான். ஆனால் அதுக்கு செட் பண்ண இந்த ட்ரெயின் செல் பைப்பு அதெல்லாமே எனக்கு 1000 ருபீஸ்க்கு வந்துடுச்சு. இட்ஸ் ஒர்த். கொஞ்சம் இந்த எலி தொல்லையை முடிச்சுட்டு இதில் கீரை நடலாம், சிறுகீரை, பருப்புக்கீரை எல்லாமே நட்டு வைக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இருக்கிறேன். பட் எனக்கு மேக்ஸிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஸ்பேஸ் இருக்குன்னு. ஏன்னா எனக்கு மொத்தமே இருக்கிறது 440 ஸ்கொயர் ஃபீட்ன்றதுனால அதுலேயும் நான் நடக்கிறதுக்கு தண்ணி விடுறதுக்கு எல்லாமே நான் யூஸ் பண்ணிக்கணுன்றதுனால நான் கொஞ்சம் யோசித்து பக்காவாக பிளான் பண்ணணும். அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வாங்க நம்ம அடுத்த கட்டமாக என்ன பண்ணியிருக்கோன்னு காமிக்கிறேன்.
ஸோ இந்த தொட்டிலையும் நான் போட்டிருக்கிறது வெங்காயம் தான். இந்த வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் முளைச்சி வரல, டைம் எடுக்குது. நடுவில் எலி வேறு வந்து எல்லாத்தையும் பிடிங்கி போட்டுட்டு எலிக்கு வாங்கி வச்சுருக்கேன் பொறி. ஆனால் பொரியில் வந்து மாட்ட மாட்டேங்குது. பெருசாலி ரொம்ப பெருசு, 10 வீட்டில் 10 எலி சேர்ந்தால் கூட அந்த எலி சைஸ் வராது, அவ்வளோ பெருசாக இருக்குது. நிறைய நோண்டி வச்சுருக்குது. இதில் எல்லாத்துலேயும் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன், முளைச்சி வரும்ன்ற நம்பிக்கை இருக்குது. சில வெங்காயம் வந்துருச்சு, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய வெங்காயம் வராமல் தான் இருக்குது. ஒரு சின்ன வெங்காயம் வந்திருக்கு. ஏன்னா இது போட்டு இன்னும் 1 வாரம் கூட ஆகலை. ஸோ இங்கே வந்திருக்கு, இங்கே வந்திருக்கு, இங்கே. அதனால் நான் இன்னும் ஒரு 1 வீக் டைம் கொடுத்து பார்ப்பேன். வரலன்னா இதை எப்படி ஆல்ட்ரு பண்ணுறதுன்னு வச்சுக்க போகிறேன். இமேஜின் பண்ணி பாருங்கள் மக்களே, என்கிட்ட ஒரு 50 தொட்டி இருக்குது. 50 தொட்டியில் நான் ஒரு தொட்டிக்கு 2 கிலோ வெங்காயம் எடுக்கிறதுனா கூட 100 கிலோ வெங்காயம். எஸ்பெஷலி ரெய்னி சீசனில் வெங்காயம் விலை பார்த்தீங்கன்னா 100 ரூபா, 200 ரூபா, 200 ரூபா கூட போகும் சின்ன வெங்காயம் விலை. கண்டிப்பாக ஒரு நல்ல லாபத்தை தரும். நான் இந்த மாடி தோட்டம் வைக்கிறது கமர்ஷியலாக யோசிக்கக்கூடாது. பட் நம்ம எப்படின்னா, நம்ம இந்த மாடி தோட்டத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்காச்சும் நம்மளுக்கு தேவையான ரெவென்யூ ஜென்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கணும். அதுதான் இதெல்லாமே நடுவில் போட்டிருக்கேன். இது மேலே இதில் எல்லாம் செடி வைக்கணும். இதெல்லாம் பெரிய மாங்காய் மரம், இல்லைனா வந்து கொய்யா மரம், அது மாதிரி வைக்கணும்னு ஆசை. எல்லாமே வாங்கலான்னு பிளானில் இருக்கேன். பட் எனக்கு எல்லா தொட்டியும் ரெடி பண்ணி அதில் மண்களை வேலை போட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து செடிகளை வாங்கி நடுவோம். செடிகளை வாங்கி வச்சுட்டு அதை மெயின்டைன் பண்ணுறது அந்த பையிலேயே க்ரோ பேக்லேயே வச்சு மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு வாங்குவோம். சில செடிகளை மட்டும் மாதவரம் தோட்டத்தில் போய் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இந்த செடி பார்த்திங்கன்னா சும்மா ஃப்ரீயாகவே ஒருத்தர் கொடுத்தாரு மாதவரம் தோட்டத்தில். நான் வாங்கி வச்சு நட்டேன். வித்தின் 1 மந்த்தில் பயங்கர அசுர வளர்ச்சி. இது ஃபஸ்ட்டு க்ரோ பேக்கில் தான் வச்சுருந்தேன். க்ரோ பேக் எலி கடிச்சதுனால அதை மாற்றி தொட்டியில் வச்சுருக்கேன். இது ஒரு முருங்கை மரம், அது பக்கத்தில் ஒரு செடி முருங்கை. எல்லா செடியும் வாங்கி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் செடியை வாங்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் நிறைய விதை போட்டிருக்கேன். எதுவுமே ஒரு பெரிய செடியாக வளர மாட்டேங்குது, ரொம்ப டைம் எடுக்குது. இப்படி தண்ணி ப்ராப்ளமா, எல்லாம் நல்லா உரம்லாம் நல்லா போட்டாலும் அது பெருசாக டைம் எடுக்குது. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஃப்ளவர்ஸு. இது ஒரு பேசியான ஒரு மெத்தடு ட்ரை பண்ண மக்களே, ஆனால் இது ஒர்க் அவுட் ஆகலை. பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு அந்த பிவிசி பைப்பில் வந்து எல் ஜாயிண்ட்டு, எல்போன்னு சொல்லுவாங்க, அதில் வந்து ஓட்டை போட்டு அந்த மரத்துக்குள்ளே வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து இந்த தனியா விதையை விளைச்சேன். நல்லா வளருது. வேகம்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை. இது பெரிய செடியாக வருமானா வராது. ஜஸ்ட்டு எதனா ஆர்னமெண்டல் பிளான்ஸ் எதனா யூஸ் பண்ணலாம். அது வந்து இது தூக்கிட்டு ஃப்ளவர்ஸ் எதனா பிளான்ஸ், இந்த பட் ரோஸ் அது மாதிரி வைக்கலான்ற பிளானில் இருக்கிறேன். இப்போதைக்கு இது வச்சுருக்கிறேன். அடுத்து வந்து இந்த தோட்டம், இது வந்து புதினா, இதுவும் வெர்டிகல் கார்டன் மெத்தடில் வச்சுருக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், வச்சு நிறைய காஞ்சிருச்சு. பட் நிறைய துளிர்த்து இருக்குது. இது சரிப்பாக தண்ணி விட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணோன்னா இது நல்லா கொண்டு வரலாம். இந்த மொத்த பைப் ஃபுல்லாக வந்து வளர்ந்து பொசிஷன் வந்து வளர்ந்துக்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். எப்படியும் ஒரு 3-4 மாதம் ஆகிடும். இது ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு பைப் வச்சுருக்கேன். அந்த பைப்பில் தண்ணி விட்டால் அது எல்லா சென்டரில் இருக்க எல்லா வேர்களும் கரெக்டாக போயிடும். அது போக டைரெக்டாக நான் இங்கே ஸ்ப்ரே பண்ணுவேன். ப்ளஸ் இப்போது 2-3 நாளில் செம மழைன்றதுனால மழையிலேயே நல்லா வளர்ந்து துளிர்ந்து இருக்குது. சுற்றியும் போட்டிருக்கேன். இது வந்து நெட் பாட் சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், வேர் வந்துருக்குல்ல. இது என்னென்னா இதில் வந்து நான் நிறைய
கொத்தமல்லி விதைகளை போட்டிருக்கேன். போட்டு இதில் நெட் பாட் மாதிரி வாங்கி வச்சுருக்கேன். இது ஒரு நெட் பாட் வந்து 4.5 rupees அப்படி வந்துச்சு ஆன்லைன் அமேசானில். இன்னும் சீப்பராக கிடைக்கிது, 1 rupee 2 rupees கூட கிடைக்கிது. பட் பல்க் குவான்டிட்டியில் வாங்கணும், ஒரு 2000 3000 குவான்டிட்டிஸ் வாங்கணும். இப்போதைக்கு நான் ஓப்பனாக இதில் எப்படி ஹோல்ஸ் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி வச்சு வளர்க்கலான்ற ஐடியாவில் இருக்கேன். பட் ஃப்யூச்சரில் ரொம்ப மண் அதிகமாக வெளியில் வருது, மழை பெய்யும்போது அதிகமாக மண் வெளியில் தள்ளுது அப்படின்னா அப்போ வந்து இது மாதிரி நெட் பாட் போட்டுடலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கேன். நெட் பாட் போட்டால் நம்மளுக்கு இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் விதைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி மற்ற எல்லா செடிகளும் இந்த நெட் பாட்டில் நல்லா வரும். இது ஃபுல்லாக மண்ணை ரொப்பிட்டு நெட் பாட்டு உள்ளே வச்சுட்டு மண்ணை ரொப்பணும். எல்லா கலவை மண்ணாக வெறும் மண் இல்லை, வெர்மி கம்போஸ்ட்லாம் போட்டு ரொப்பிட்டு அதுக்கப்புறம் இந்த நெட் பாட்லேயும் கோகோபீட், வெர்மி கம்போஸ்ட் இது மட்டும்தான், சேண்ட் இல்லாமல். இந்த சேண்ட் போட்டால் ரொம்ப இறுகிடும். ஸோ கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா வேர் ஊடுருவி போகணும் அப்படின்னா நம்ம சேண்ட் போடாமல் இது மட்டும் போட்டு இதுவும் வைக்கணும். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரம்மில் கிட்டத்தட்ட ஒரு 54 ஓட்டை இருக்குது. 54 நெட் பாட்டு வச்சுருக்கிறேன். இதில் கொத்தமல்லி வந்ததுன்னா கொத்து கொத்தாக வரும்ன்ற ஒரு நற்பாசை தான். கண்டிப்பாக வரும்ன்ற நம்பிக்கை இருக்குது. ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி வர வச்சு காட்டணும். இது வந்து மாதவரம் தோட்டத்துக்கு போகும்போது அங்கே ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தது. 10 ரூபா தான். குட்டி செடி, ஒரு 2 இலையோடு இருந்த கத்திரிக்காய் செடி வாங்கிட்டு வந்தேன். இந்த தொட்டியில் வச்சுருக்கேன். நல்ல வளர்ச்சி. ஆரம்பத்தில் கொஞ்சம் துளிர் விடுறதுக்கு போராடும். நான் ஒன்ஸ் நல்ல துளிர் வச்சுச்சுன்னா நிறைய வரும். இது எல்லாமே பூண்டு வச்சுருக்கேன். பூண்டு எல்லாமே துளிர் விட்டுட்டு பூண்டு வந்து ஒரு 120 நாள் பயிர் சொல்கிறாங்க. பார்ப்போம். அதே பூண்டு செடிகள் வந்துருக்கு. இந்த சோம்பு செடி இதுவும் ரொம்ப நாளாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு ப்ராப்பரான உரம் கொடுத்தா வரும். செம்பருத்தி செடி, மல்லிச்செடி. இது ஒரு ஒட்டுரக, இந்த பூ வந்து விழுந்துருச்சு. இது ஒரு ஒட்டுரக மாதுளை செடி. சின்னதுலேயே இது காய்க்கும். ஆனால் இது வந்து ப்ராப்பராக ஒரு பெரிய தொட்டிக்கு மாற்றின பிறகு தான் என்னோடய வளர்ச்சி வீரியமாக இருக்கும். இதையும் மாற்ற வைக்கிட்டுருக்கேன். சும்மா போர் அடிக்குது ஒரு நாள் போட்டது. உள்ள ஃபுல்லாக கொத்தமல்லி போட்டு வச்சுருக்கேன். பார்ப்போம் வருதான்னு. மற்ற விதைகளும் போட்டிருக்கேன். தர்பூசணி விதைகள், அப்புறம் வெள்ளரி விதைகள்லையும் அங்கே நட்டு வச்சுருக்கிறேன். இது வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா இது ஒரு காராமணி விதை. எனக்கு தெரிஞ்சு இந்த செடி தெரியல. இது ஒரு விதை போட்டிருக்கேன். நம்ம காராமணி விதை. தர்பூசணி விதைகள், வெள்ளரி விதைகள் போட்டிருக்கேன். சில விதை காஞ்சி போயிடுது, சில விதைகள் நல்லா வருது. பார்ப்போம். ஒரு 54 தொட்டி வச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் எந்த விதத்தை வளரும்ன்றது பார்க்கணும். என்னோடய டார்கெட் எவ்ரி 3 monthsக்கு ஒரு அறுவடை எடுக்கணுன்றது தான் என்னுடைய டார்கெட்டு. அதுக்கு தான் நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். இது பாருங்கள், இதுலேயுமே வந்து வெங்காயம் தான் நட்டுருக்கேன். இதுலேயும் வந்துருக்கு பாருங்கள் வெங்காய செடி. செடி வந்துருக்குது. கூடவே இந்த நைட்ரஜனுக்காக போட்ட இந்த செடியும் வளருது. இதுதான் மக்களே என்னோட சின்ன தோட்டம். ஃபைனலி
இதில் எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோளம் 4 செடி இருந்தது, எல்லாத்தையும் வந்து கெடுத்து வச்சிருச்சு. அப்புறம் வெந்தயம், கடுகு எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். ஒரு லேயில் ஒன்று போட்டிருக்கேன். கொள்ளு, பிளாக் சென்னா, இன்னொன்று போட்டு வச்சுருக்கேன். பார்ப்போம் எப்படி வருதுன்னு. இது வந்து வைன் டொமேட்டோ செடி. ஸோ இதையும் வந்து கொஞ்சம் நல்லா வளர்ந்த பிறகு சாப்ளிங் ஸ்டேஜ் வந்து ஒரு பிளான் ஸ்டேஜ் வந்த பிறகு எடுத்து ஒரு பெரிய தொட்டியில் வைக்கணும். இது கடந்த ஒரு 3 வாரமாக வளர்ந்துட்டுருக்குது. வளர்ந்துருச்சுன்னா இதையும் பெரிய தொட்டிக்கு மாற்றணும். ஒரு 4-5 செடி நல்லா வளருது. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 20-30 செடி வந்துட்டு இருந்துச்சு. எல்லாமே தண்ணி ஊற்றும் போதோ இல்லை மழை பெய்யும் போதோ உள்ளே போய் அழுகி போயிடுது. இதில் தப்பிச்சு பொழைச்ச செடிகள்லாம் வளர்ந்துட்டுருக்குது. பார்ப்போம். இந்த தொட்டி இந்த நர்சிங் ட்ரீலையும் கொஞ்சம் போட்டிருக்கேன். வைன் டொமேட்டோ செடிகள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் விதைகளும் போட்டிருக்கேன். பார்ப்போம் இப்படி வருதாங்க. இந்த எரிபொருள் வாங்கி வச்ச மக்களே ஆனால் ஒன்றும் யூஸ் இல்லை. எறும்பு வந்து கருவாடை சாப்பிட்றத தவிர எலி வர மாட்டேங்குது. எலி வந்து மற்ற இடத்துலாம் டிஸ்டர்ப் பண்ணுது. இங்கே பார்த்தீங்கன்னா இது தள்ளி விட்டுருச்சு, இந்த இதை கடிச்சு வைக்குது. இது எலி பண்ண வேலை தான். இதெல்லாம் எலி பண்ண வேலை தான். அதுக்கு என்ன இந்த மாட்டு சாணத்துலேயும் வெர்மி கம்போஸ்ட்லையும் என்ன டேஸ்ட் இருக்குன்னு தெரியல. அதை நல்லா சாப்பிடுது டெய்லி. ஆனால் அது கருவாடு வச்சுருக்கேன், கருவாடில் வந்து மாட்ட மாட்டேங்குது. ரெண்டு நாளைக்கு முன்னாடி செம்மையான மழை, அதனால கொஞ்சம் எக்கோடர்மா வெடி போட்டு கலந்து வச்சேன். அடியில் தங்கி இருக்குது. தண்ணி தான் ஸ்ப்ரே பண்ணி விட்டேன். ஸோ ஃபங்கஸ் அட்டாக் ஆகாமல் இருக்கும், செடிகளும் நல்லா வளரும். இதுக்குள்ளே இஞ்சி புதஞ்சிருக்கு. ஒரு மாதத்தில் அதுலேருந்து முளைவிட்டு வரும். இதில் கிட்டத்தட்ட எல்லா விதைகளையுமே போட்டு வச்சுருக்கேன். எனக்கு என்னென்ன விதைகள் போட்டன்றதே எனக்கு ஞாபகம் இல்லை. பார்ப்போம் என்னென்ன விதைகள் முளை கட்டி வருது. மேஜர் கிராப்ஸை நான் போடலான்னு இருக்கிறது பூண்டு, சின்ன வெங்காயம், இது 2 மட்டும்தான். கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா, இந்த 5 கிராப் தான் மேஜர் கமர்ஷியல் கிராப்பாக போடலாம். எப்படி வருது நம்ம வீட்டு தேவைக்கு எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே வந்து எதனா அவங்க இதுலேருந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியுமா அப்படின்றது தான் என்னோட யோசனை. பார்ப்போம் மக்களே. If it comes out very well, I will update it soon. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மாதிரி எப்படி தொட்டி செய்யறதுன்றது போடுறேன்.